நம்ம இப்போ இன்ஸ்டண்ட்டாக தக்காளி தொக்குக்கு பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு செஞ்சு வைப்போம். இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ மிளகா பொடி உப்பு போட்டு ஒரு எண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டினோன்னாலே போதும், தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ தக்காளி சீப்பாக கிடைக்கிற நேரத்தில் நிறையா வாங்கி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வெயிலில் காய வைக்கணும். காய வைக்கும்போது தண்ணி தனியாக இருக்கும். மோஸ்ட்லி தண்ணியோடையே சேர்த்து வெயிலில் காய வச்சிங்கன்னா கொஞ்சம் காயறதுக்கு டைம் எடுக்குது. அதனால நம்ம நல்ல தக்காளியோட தண்ணியெல்லாம் தனியாக எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டு அதில் கொஞ்சம் தக்காளியை போட்டுட்டு அப்புறம் வெறும் தக்காளியாக இருக்கிறத தனியாக போட்டு ஒரு வெயிலில் காய வச்சுக்கணும். இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது பாருங்கள், இவ்வளோ ஃபுல்லாத்தையும் போட்டு வெயிலில் காய வைங்க. இப்போ காய வைக்கும்போது இப்படி முழுசாக காய வச்சோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் தண்ணியெல்லாம் ஒரு சின்ன ட்ரேயில் போட்டு இந்த மாதிரி இதில் பாத்திரத்தில் வைக்காமல் நிறைய பெரிய தட்டில் வெயிலில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ட்ரை ஆகும். இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது. என்கிட்ட இதனால உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ட்ரே இல்லை என்கிட்ட, அதனால் இது மாதிரி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, கல்லுப்போ இல்லை வெறும் உப்போ போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா குலுக்கிட்டு இந்த மாதிரி வெயிலில் வச்சுருங்க. மூடி கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் எலி பூனை எதுவும் வந்து தொடாது, புறாகிறலாம் வாய் வைக்காது. இந்த மாதிரி வச்சுருங்க. நாள் பாருங்கள், மறுநாளைக்கு பார்த்தா எவ்வளோ தூரம் ட்ரை ஆகிருக்கு பாருங்கள் தக்காளி. இதில் வந்து தண்ணியை தனியாக பிழிஞ்சு ஒரு ட்ரேயில் வச்சிங்கன்னா ஈஸியாக ட்ரை ஆகிடும். இந்த பாருங்கள், 4 நாளைக்கு அப்புறம் எவ்வளோ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ துருண்டு ஆகிடுச்சு பாருங்கள் அந்த குக்கர் ஃபுல்லாக இருந்ததுக்கெலாம். இப்போ பாருங்கள், கடைசி நாளில் ஃபுல்லாக பொறன்னு ஆகிடுச்சு. தொட்டிங்கன்னா இந்த சலங்கை சவுண்டு மாதிரி தனியாக கேட்கும். மணத்தக்காளி வத்தெல்லாம் எப்படி ட்ரை ஆகுது அந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, தண்ணியே இல்லாமல். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 5 நாளைக்கு தனியாக இதாக போட்டிங்கன்னா தான் அப்போ ஈஸியாக வேகும். இதில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். இதை பொடி பண்ணிவிடுங்க. நல்லா பொடி பண்ணி, நிறையா உப்பு போட்டுறாதீங்க, தேவைன்னா சமைக்கும்போது உப்பு போட்டுக்கலாம். அந்த மாதிரி பொடியாக்கி வச்சுக்கோங்க. பொடியாக்கி ஒரு ஏர் டைட் ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. இதில் தண்ணியே படக்கூடாது. நமக்கு எப்போ தேவையோ அப்போ கொஞ்சோண்டு பொடியை மட்டும் எடுத்து அன்னன்னைக்கு கூட பண்ணிக்கலாம். பொடி வச்சு இந்த மாதிரி எண்ணெய் விடுங்க, நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளித்து வேணும்னா கருவேப்பிலை போடுங்க. நான் கருவேப்பிலையெல்லாம் போடலை, சும்மா அதை எடுத்து போடணுங்கிறதுக்காக வெறும் கடுகு மட்டும் தாளிச்சிட்டு இந்த பொடியை எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொடி, இதுலேயே மஞ்சள் பொடி இருக்குது, ஆல்ரெடி உப்பும் மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. கடுகு தாளித்த உடனே இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடியை போட்டுக்கோங்க. நான் இன்னி ஒரு நாளைக்கு மட்டும் தக்காளி தொக்கு பண்ணுறேன் கொஞ்சமாக. அப்போ வந்து தேவையான அளவுக்கு இந்த பொடியிலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து இல்லை ஒரு கரண்டியோ அரை கரண்டியோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அரை கரண்டி மட்டும் ஒன்று போட்டு காட்டுறேன். போட்டு இன்றைக்கி தேவைக்கு மட்டும்தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் காரத்துக்கு காரப்பொடி. இது வந்து உப்பு பெருங்காயம் காரப்பொடிலாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை ஒரு தனி வீடியோவும் போடுறேன். அந்த பொடியே பண்ணி வச்சுருக்கிறதுனால வெந்தய பொடி, மிளகா வத்தல், வெந்தயம் எல்லாத்தையும் வறுத்துட்டு பெருங்காயம் 3ஐயும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே கொஞ்சம் போடணும். கொஞ்சமாக இதுக்கு தேவையோ இவ்வளோ பொடி போடணும். அந்த பொடியை நான் உங்களுக்கு அப்புறமா தனியாக வீடியோ போடுறேன். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தொக்குக்கு, அப்புறம் வந்து புளிக்காய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு இவ்வளோ தண்ணியை விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு மூடிடுங்க. மிளகா வத்தல், பெருங்காயம், வெந்தயம் 3ஐயும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை போட்டிருக்கேன். அந்த பொடியை நான் உங்களுக்கு அப்புறமா ஒரு தனி வீடியோவாக போடுறேன். அதையும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியை விட்டு மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே தொக்கு மாதிரி இருக்குது, நல்லா அப்படியே கெட்டியாக இருக்குது. இன்னும் கூட வேணாலும் நைஸாக அரைச்சிக்கலாம் நீங்கள் வேணும்னாக்க. நான் கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிருக்கேன். வேணும்னா நீங்கள் நல்ல பொடியாக அரைச்சிக்கலாம். அரைச்சது பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருச்சு. இதை எடுத்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். அப்பப்போ பண்ணிக்கலாம். சட்னி மாதிரியே இதை தொக்க பண்ணிக்கலாம். இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுக்கிட்டிங்கனாக்கா நல்ல வருஷத்துக்கு தாங்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.